Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி garlic butter naan. அதுக்கு ஒரு பவுல்ல half cup of water, இன்னொரு ஒரு செப்பரேட் பவுல்ல பாத்தீங்கன்னா 1.5 cup of maida and 1 cup of atta. Totally 2.5 cups எடுத்துக்கிறோம். இப்போ half spoon வந்து baking powder, quarter spoon baking soda and salt தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் எல்லாம் ஒண்ணா சேரற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்க போறோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த half cup of waterல half cup of milk and quarter cup curd, quarter cup sugar syrup இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த அந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்க போகுது. நம்ம இந்த நான் வந்து ஈஸ்ட் இல்லாமல் தான் செய்கிறோம். இப்போ இது garlic butter naanன்றனால நம்ம தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல பட்டரை வச்சிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்போ நல்லா blend ஆயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை வந்து ஒரு half an hourல இருந்து 45 minutesக்கு அப்படியே விட்டுற போறோம். இந்த நான் பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து என்னோட பொண்ணு தான் செஞ்சாங்க. நான் வெறும் சுட்டு எடுக்கிற வேலை மட்டும் தான் நான் பார்த்தேன். யூசுவலா சப்பாத்தி மாவுலாம் பாத்தீங்கன்னா நான் பிசைஞ்சு செய்யறதை விட என் பொண்ணு செஞ்சாங்கன்னா அவங்க செய்யும்போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம பிசைஞ்சு வச்சிருந்த இந்த மாவை வந்து இந்த மாதிரி தனித்தனியா செப்பரேட் பால்ஸா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போறோம். இப்போ இந்த ஆயில் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு வெட் கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ இது garlic butter naanன்றனால garlicஐ வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வெச்சுக்கணும். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வெச்சுக்கோங்க. லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டெம் பார்ட்டை விட்டுருங்க. இப்போ இந்த garlic and கொரியாண்டரை இந்த நான்ல தூவி இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு தின்னா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம தவால போட்டு சுட்டு எடுக்க போறோம். நம்ம இதுக்கு பட்டர் ஆட் பண்ணி தான் இந்த நானை சுட போறோம். ரெண்டு பக்கமா பட்டர் ஆட் பண்ணி கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது ரெண்டு பக்கம் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அந்த grill ஹோல்டர்ல வச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப பர்ன் ஆகி கருகாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்க போறோம். அந்த garlicஓட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் நம்மளோட garlic naan ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம பிளேட்ல வைக்கும்போது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி வெச்சிரணும்னா ட்ரை ஆகாம சாஃப்ட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய garlic butter naan இப்போ ரெடி. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா செஞ்சிருந்தேன். அது இந்த நானுக்கு ரொம்பவே ஆப்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. Thanks for watching.